நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்கன்னு சிவபெருமான எல்லாரும் போற்றி வணங்கக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான நாள் தான் இந்த மகா சிவராத்திரி. மாசி மாசத்துல தேய்பிரையில சதுர்த்தி திதியில அமாவாசையினுடைய முதல் நாள்ல வரக்கூடிய மகா சிவராத்திரியில நம்ம இரவு முழுக்க முழிச்சு விரதம் இருந்து சிவபெருமான வேண்டிக்கிறோம்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில அவ்வளவு நல்ல விஷயம் நடப்பதாக நம்முடைய வரலாறு. இந்த மகா சிவராத்திரிக்கு பல கதைகளை சொல்றாங்க புராண கதையில. சிவபெருமான் இருக்கும்போது பார்வதி தேவி விளையாட்டுத்தனமா அவங்களுடைய கண்களை மூடினதுனால உலகம் இருண்டு போச்சு. அதனால பார்வதி தேவி சிவபெருமானை நோக்கி தவம் இருந்ததா ஒரு கதை சொல்றாங்க. பக்த மார்க்கண்டேயனை காப்பாற்றுறதுக்காக சிவபெருமான் யமனையே எட்டி உதைத்தார் இல்லையா? யமனை காப்பாற்றுவதற்காக தேவர்கள் எல்லாம் விரதம் இருந்த அந்த இரவை மகா சிவராத்திரியா வணங்குறோம்னு சொல்றாங்க. ஆழகால விஷத்தை முழுங்காம இருந்த சிவபெருமான் திருநீல கண்டரா மாறினார் இல்லையா? அப்போ சிவபெருமான நோக்கி தேவர்கள் எல்லாம் விரதம் இருந்தாங்க. அந்த நாள மகா சிவராத்திரியா சொல்றாங்க. எல்லா கதைகளும் இருந்தாலும் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நாம் விரதம் இருந்தோம்னு சொன்னா நம் மனிதர்களுடைய அறியாமை அப்படிங்கிற இருள் அகலும் அப்படிங்கிறது தான் இந்த நாளுக்கான மிகச்சிறப்பான விஷயமா இருக்கு.